அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான எல்லா எக்ஸாமுக்கும் பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கு, அதாவது ஒரு லெசனு, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ரொம்ப முக்கியமான கொஷினு. எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே எல்லா டாப்பிக்லையுமே இருந்து இந்த கொஷின்ஸ் வரும். சரியா? வாங்க கற்றலின் நோக்கங்கள் பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய விழிப்புணர்வை உருவாக்கியதில் மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் கிறித்துவ மதத்தின் செல்வாக்கு. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தது. அப்போது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியதில் மேற்கத்திய சிந்தனைகளும் கிறித்துவ மதமும் எந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது இந்த லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, சமுதாய மற்றும் சமயத்துறைகளில் ஏற்பட்ட போட்டிகள், உடன்கட்டை ஏறுதல், அதாவது சதின்னு சொல்லுவாங்க, அது அடிமை முறை, தீண்டாமை, குழந்தைத்தன்மை போன்ற பழக்கங்களுக்கு எதிரான எதிர்ப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது, உருவ வழிபாடு, சடங்குகள், மூட நம்பிக்கைகள் ஆகியவைகளுக்காக எந்தெந்த முறையில் எதிர்ப்புகள் வந்தது, யார் எதிர்த்தாங்க அப்படின்ற காமிப்பாங்க. இந்தியா புத்துயிர் பெற்றதில் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், பிரம்மஞான சபை, அலிகார் இயக்கம் ஆகியவற்றினுடைய இந்த இயக்கங்களுடைய பங்களிப்பு என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்சிகள், சீக்கியர்கள் ஆகிய சமூகங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் முக்கிய ஆளுமைகளின் பங்கு யார்? பார்சிகள், சீக்கியர்களுடைய சமூகங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் முக்கியமான ஆளுமைகளுடைய பங்கு பார்க்கலாம். அடுத்தது, ஜோதிபா பூலே சமூக இயக்கமும் கேரளா, தமிழ்நாட்டில் தோன்றிய சீர்திருத்த இயக்கங்களும். சீர்திருத்தம் அப்படின்னாவே முதல்ல நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது யார் அப்படின்னா ஜோதிபா பூலே தான். அவருடைய சமூக இயக்கமும் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் எந்தெந்த இயக்கங்கள் தோன்றியது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓரளவு கொடுத்துருப்பாங்க. சரி, பாடத்துக்குள்ள போகலாம். அறிமுகம். எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி. எதுக்காக? எழுத்தர்களை, வேலையாட்களை உருவாக்குறதுக்காக தான் ஆங்கில கல்வியை கொண்டு வந்தாங்க. ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது. எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் கொண்டு வந்த ஆங்கில கல்வி தான் ஒரு கற்றறிந்த ஒரு நடுத்தரமான வர்க்கத்தின் ஒரு கூட்டத்தை உருவாக்கியது. இவ்வர்க்கம் மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகளில் தாக்கங்களுக்கு உள்ளானது. ஆங்கில கல்வி பெற்றோன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேற்கத்திய கருத்துக்களுக்கும் சிந்தனைகளுக்கும் தாக்கங்கள் உள்ளானவர்களாக மாறுகிறார்கள். கல்வி அறிவு பெற்ற இந்நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் சிறியதாக இருந்தாலும் அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களும் தலைமை வகிக்க தொடங்கியது. எண்ணிக்கை கம்மி தான். ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆங்கில கல்வி மற்றும் மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் அறிவுகளால் நிறைந்தவர்கள் ரொம்ப கம்மி. ஆனால் அவங்களுடைய தாக்கங்கள் தான் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இயக்கமாக, சங்கம் மாதிரி ஒரு சிறு குழுவாக மாறி மக்கள் இயக்கமாக மாறி லாஸ்ட்டாக வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கத்திற்கும், அதிலிருந்து மிக முக்கியமாக நாடு விடுதலை அடைவதற்கும் யார் மிக முக்கியமான காரணங்களாக இருந்தாங்கன்னா ஆங்கிலேயர்களே தான் காரணமாக இருந்தாங்க. ஆங்கிலேயர்களுடைய சீர்திருத்தங்களும் ஆங்கிலேயருடைய மேற்கத்திய கருத்துக்களும் தான் அடித்தளமாக அமைந்தது. அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்வமுள்ள, படிக்கிற, சிந்தனையுள்ள, நற்சிந்தனைகள் உள்ள சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில கல்வி கற்று ஆங்கிலேயர்களோடு ஒன்றிணைந்து அவங்களுடைய அத்தனையும் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எதிராக திரும்பி சிறு சீர்திருத்தங்கள், போராட்டங்கள் அந்த மாதிரி ஆரம்பித்து இயக்கங்கள் ஆரம்பித்து ஒரு பெரிய விடுதலை இயக்கமாக மாறுகிறது. சரியா? இருந்தபோதிலும் இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சனபூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்த பெரிதும் தயங்கினர். அதற்கு பதிலாக அவர்கள் இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாடுகளுக்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த முயன்றனர். இந்தியர்களுடைய பழமையான விஷயங்களை வந்து மாற்றிக்கணும்னு ஆசைப்படலை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்திய கலாச்சாரத்தையும் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் ஒன்றிணைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அடுத்தது, இருந்தபோதிலும் அவர்களுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் உடன்கட்டை ஏறுதல், அதாவது சசின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை கட்டுப்படுத்த உதவியன. எது? உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகளும் சமய சடங்குகளையும் சமூக தீமைகளையும் ஒழிப்பதற்கு மிக முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை இரண்டாக வகைப்படுத்தலாம்.
19ஆம் நூற்றாண்டில் இருக்கிற சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை 2 வகையாக பயன்படுத்தலாம். அது வந்து பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு வகை. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம். அதுக்கப்புறம் ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் போன்ற புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் மற்றொரு வகை. சரியா? 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம். இன்னொரு டைப் வந்து ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம். இது 2 வகையாக பிரிக்கிறாங்க. இவ்வகைகளை தவிர ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. புனேயில் ஜோதிபா புலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயங்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர் ஆகியவர்கள் இவ்வகை பட்டோர் அல்லது இவ்வகையை சார்ந்தவர்கள். யார் யார்? ஜோதிபா புலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயங்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு சாதியால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பொருளாதாரத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் வாழ்வாதாரமற்றவர்களுக்கும் அவங்கள மேலே கொண்டு வரத்துக்கும் அவங்களும் எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்க முயற்சித்தாங்க. அவங்களுக்கு கல்வி, உணவு இது போன்ற ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் சிறு சிறு போராட்டங்கள் மூலியமாக முன்னெடுத்தவர்கள் வந்து மிக முக்கியமான இந்தியாவில் மிக முக்கியமானவர்களில் இவங்க நேம் எப்பயுமே இருக்கும். அடுத்தது 5.1 வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் பாருங்கள். அதில் மிக முக்கியம் வங்காளம் அப்படின்னாவே ராஜா ராம்மோகன் ராய் கண்டிப்பாக இருப்பார். ராஜா ராம்மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும். ராஜா ராம்மோகன் ராய் மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் ஆவார். பெரும் அறிஞரான அவர் தனது தாய்மொழியான வங்காள மொழியில், ராஜா ராம்மோகன் ராயோட தாய்மொழி எது? வங்காள மொழி. அவருடைய காலம் என்ன? 1772 1833 வரைக்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்படுறாரு. இவர் இந்தியாவில் முக்கியமாக வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர். வங்காள மொழியோடு சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். யார்? ராஜா ராம்மோகன் ராய். அவருடைய தாய்மொழி வங்காளம். அது இல்லாமல் தாய்மொழியில் எல்லாருக்குமே புலமை இருக்கும். அதை தவிர்த்து சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். ராஜாராம் மோகன் ராய் வந்து பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். இருந்தபோதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாப்ப விரும்பினார். அதாவது பழமையும் விழுமியமும் போகக்கூடாது, இருந்தாலும் மூட நம்பிக்கைகளும் சமய சடங்குகளும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு விரும்பினார். அவருடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தார். இருந்தாலுமே ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு. கடவுள் கும்புற விதம் தான் வேறையே தவிரான கடவுள் ஒருவர் அப்படிங்கிற கோட்பாடை முன்வைக்கிறாரு. அதேமாதிரி உருவ வழிபாடு வந்து எதிர்க்கிறார் முழுமையாக. உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார். ஒரு கடவுள் கோட்பாடு இந்தியாவில் இருக்கிற பழமையான இந்து தர்ம நூல்களும் மறைநூல்களும் எல்லாமே இந்தியவர்களுடைய பழமை என்ன அப்படின்னா ஒரு கடவுள் கோட்பாடு வணங்குவதை தான் உபதேசிக்கிறது அல்லது போதிக்கிறது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு. யார்? ராஜாராம் மோகன் ராய். சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொடுமைகளை குறித்து பெரிதும் கவலை கொண்ட அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். எதற்காக? சமூகத்தில் நிலவி வர உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொடுமைகள் குறித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பெரும் கவலை கொண்டு அதற்கு எதிராக இது தவறு அப்படின்னு நிறைய சிற்றேடுகளை வெளியிடுகிறார். மேலும் அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார்.
இதற்கு அதாவது இந்தியாவில் நிலவுகிற சில சமூக கொடுமைகளுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றணும்னு யாருக்கு, ஆங்கிலேய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாரு. அது இல்லாமல் பெண்கள் வந்து பலதார விதவை பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மறுமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வாதாடுறாரு. பலதார மணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றார். அதே மாதிரி மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படியும் வேண்டுகோள் விடுக்கிறார். யார்? ராஜாராம் மோகன் ராய். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின் என்ன அப்படின்னா, 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராய் வந்து முக்கிய பங்கு வகித்தார். அடுத்தது, ராஜாராம் மோகன் ராய் பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை எதிர்த்தார். யார்? பெண்ணடிமைத்தனத்தை எதிர்க்கிறாரு. அதே மாதிரி ஆண் தான் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவள் என்ற கருத்தை எதிர்க்கிறார். பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என கருத்தை வலுவாக முன்வைத்தார். பெண்களுக்கு கல்வி வழங்கப்படும் வேண்டும் என தீர்க்கமாக முன்வைக்கிறார். அடுத்தது, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தார். மிக முக்கியமானது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து இது இந்தியாவில் இருக்கிற முக்கியமான சீர்திருத்தவாதிகள் யாருமே அந்த அளவுக்கு லைக் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதிர்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படணும், இந்திய மக்கள் வந்து அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு, மேன்மை பெறணும் அப்படின்னு மிக முக்கியமாக வலியுறுத்தினார். அடுத்தது, ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார். இதுவும் அடிக்கடி கேட்குற கொஷின். பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1828. எந்த நாள் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆகஸ்ட் 20. அதே நாள் என்ன பண்ணுறாருன்னா, கல்கத்தாவில் ஒரு கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறார். அக்கோவிலில் திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என அறிவித்தார். ஒரு கோயில் கட்டுறாரு, அந்த கோயிலில் வந்து என்னது, சிலைகள் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ அல்லது மறைமுகமாகவோ குறிப்பிடலாகாது அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருந்தார். அடுத்தது, அதான் ஏளனமாக இதை எழுதி சொல்லக்கூடாது, தீர்க்கம் கேவலமாக நினைக்கக்கூடாதுன்னு எழுதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. இதுதான் அவர் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பார். இது உருவ வழிபாட்டையும் சமய சடங்குகளையும் எதிர்ப்பார். இருந்த போதிலும் தொடக்க முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. ஆனாலுமே வந்து இது அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சேரலை, மேல்தட்டு மக்களுடைய நின்று போச்சு. சரிங்களா? சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் இருப்பதில் சமாஜம் தோல்வியடைந்தாலும் நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியது. அடித்தட்டு மக்கள்கிட்ட போகலை, இருந்தாலும் மேல்தட்டு மக்கள்கிட்ட கூட அதனுடைய தாக்கம் வந்து மிக பெரிய அளவில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் வந்து 1833 இறந்துறவர். அவர் விற்று சென்ற பணிகளை கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையரான தேவேந்திரநாத் தாகூர் தொடர்ந்தார். அவர் பிறந்த வருஷம் 1817, 1905 வரைக்கும் இருந்தார். யார்? ராஜாராம் மோகன் ராய் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் யார் அப்படின்னா, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். அவர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தார். 4 கொள்கை கூறுகளை முன்வைக்கிறார். யார்? தேவேந்திரநாத் தாகூர். 1, தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார். தொடக்கத்தில் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் வல்ல இறைவன் வந்து எல்லாம் வல்ல ஒரு கடவுள் தான் இருக்கார், அவர் தான் இவ்வுலகத்தில் படைத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அடுத்தது, அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார். அவர் கடவுள் ஒருவர் தான், அவர் தான் உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார். அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கிணை யாரும் இல்லை. யார்? அவர் தான் நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கிணையானவர் யாருமே இல்லை. 1, 2. அடுத்தது பாருங்கள், நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. நம்மளுடைய மோட்சம் என்ன அப்படின்னா, அவரை வணங்குவதும் என்னது,
அவரை வணங்குவவங்கள சார்ந்திருக்கிறது தான் மிக முக்கியமானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது, அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் தான் அடங்கியுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அடுத்தது, கேசவ் சந்திர சென்னும் இந்திய பிரம்ம சமாஜமும். ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய், அதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர், அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா கேசவ சந்திர சென். தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார். யார்? தேவேந்திரநாத். ஆனால் சமாஜத்தில் அவருடன் பணியாற்றிய இளையவர்களில் விரைவான மாற்றங்களையே விரும்பினர். அவர்களுள் மிக முக்கியமானவராக கேசவ சந்திர சென் அப்படிங்கிறவர் இணைகிறார். எப்போது? 1857. அது கூட கேட்கலாம். கேசவ சந்திர சென் எந்த வருஷம் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்தார் அப்படின்னா 1857. 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திர சென் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான 1857 சேர்றாரு. 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திர சென் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார். இந்திய பிரம்ம சமாஜம். அப்போ இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கிவிடார் அப்படின்னா கேசவ சந்திர சென். இதன் பின்னர் தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்பட்டது. அவர் போய் 1857 சேர்றாரு. திரும்பி அதிலேருந்து கருத்து வேறுபாடுகளால் வெளியே 1866 புது அமைப்பை உருவாக்குறாரு. அப்போது அவர் போயிட்டு திரும்பி வெளியே வந்ததுனால அவருடைய சமாஜம் எப்படி அழைக்கப்படுதுன்னா ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்படுகிறது. குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்து போயிருந்திலும் அதற்கு மாறாக கேசவ சந்திர சென் தன் 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணம் எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜம் எனும் அமைப்பை நிறுவினர். இவர் சீர்திருத்த கருத்துக்கள்லாம் பேசுகிறாரு. ஆனாலுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவருடைய 14 வயசு பொண்ணை ஒரு இந்திய இளவரசருக்கு கட்டி கொடுத்த உடனே அதிலிருந்து அதிருப்தியானவர்கள்லாம் விலகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரண சமாஜ் அப்படிங்கிற ஒரு புது இயக்கத்தை தொடங்குறாங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். வங்காளத்தைச் சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவருடைய காலகட்டம் 1820 1891 வரைக்கும். ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது வித்யாசாகர் இந்து மறை நூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். ஆக்சுவலாக இந்தியாவில் இருந்த சீர்திருத்தவாதிகள் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய மேலை நாட்டு கருத்துக்களும் மேலை நாட்டு நூல்களும் மேலை நாட்டு கலாச்சாரத்தையும் முன்னோக்கி எடுக்கும் பொழுது அதெல்லாம் இல்லை. வித்யாசாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்து மறை நூல்களே முற்போக்கானவை. அதாவது இந்தியாவுடைய பழமையாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போட்டுறாரு. அதுதான் இதோட கான்செப்ட். விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகளை முன்வைத்தார். விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் எங்கே இருக்குது? இந்த நூல்களிலே இருக்குது அப்படின்றார். அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்ட சிறு நூல்களை வெளியிட்டார். அவர் நவீன வங்காள உரைநடை முன்னோடி ஆவார். இது அடிக்கடி கேட்குற கொஷின். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளிகளை நிறுவப்பட உதவிகள் செய்தார். இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகள் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தன் முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார். அவருடைய முழு வாழ்க்கையும் இளம் வயது விதவைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதிலே தான் அதிக அளவில் அவருடைய வாழ்க்கையை பயன்படுத்திக்கிட்டார். பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. இதுவும் அடிக்கடி கேட்குற கொஷின். விதவைகள் மறுமண சட்டம் யாரால் கொண்டு வந்தப்பட்டது? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அதுக்கு முழு காரணமாக இருந்தவரும் அவர் தான். எந்த வருஷம் அப்படின்னா 1856. அப்புறம்
1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரையே சேரும். ஏன் அப்படின்னா அவர் தான் இளம் விதவைகளுக்காக தொடர்ந்து போராடினாரு. அதன் ஒரு பகுதியாக தான் திருமண வயதை உயர்த்துதல். திருமணத்திற்காக வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. 1891 12ஆகவும் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றி அறிவை பெற்றிருந்தனர். 1801 திருமண வயது எத்தனை? 10. 1925 13. அப்படின்னா எவ்வளோ சின்ன வயசாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இச்சட்டம் குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவையாக இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. இது 1856 கொண்டு வந்த விதவைகள் மறுமண சட்டம். அடுத்தது பிரார்த்தனை சமாஜம். மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதியாகும். வங்காளம் மிக முக்கியமானது 3 பகுதி. ஒன்று வங்காளம், அடுத்தது என்னது மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் சென்னை. மதராஸ் அதிக அளவில் சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியிருக்கும். வங்காளத்துக்கு அடுத்தது எது அப்படின்னா மகாராஷ்டிரா. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பே பிரார்த்தனை சமாஜம். எந்த வருஷம்? 1867. இதனை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரங். இந்த சமாஜத்தின் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள் ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ கோவிந்த ரானடே. அதாவது எம்ஜி ரானடேன்னு சொல்லுவோம்ல, எம்ஜி ரானடே தான் யார் அப்படின்னா நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிராவில் 1867 ஆரம்பிக்கிறாங்க. அதனை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரங்க. அதில் மேன்மைமிக்க உறுப்பினர்கள் 2 பேர். ஒன்று ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே ஆகிய இருவரும் ஆவர். இவ்விருவரும் சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களாவர். எதுக்கு? சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர். மகாதேவ் கோவிந்த ரானடே விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிறது 1861 புனே சர்வஜனிக் சபா 1870 தக்கான கல்விக் கழகம் 1884 அமைப்புகளை நிறுவினார். இது அடிக்கடி கேட்குற மிக மிக முக்கியமான கொஷின். விதவை மறுமணம் சங்கம் எந்த வருஷம் ஆரம்பித்தார்? 1861. புனே சர்வஜனிக் சபா எந்த வருஷம் ஆரம்பித்தார்? 1870. தக்கான கல்விக் கழகம் எந்த வருஷம் அப்படின்னா 1884. ஆகல மிக முக்கியமான கழகங்களை மகாதேவ் கோவிந்த ரானடே இது உருவாக்குறார். அடுத்தது இந்து புத்தெழுச்சி இயக்கம் 5.2 இந்து புத்தெழுச்சி இயக்கம். சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் 1875. பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. இது 1875 நிறுவப்பட்டது. இவ்வமைப்பை நிறுவியவர் மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவருடைய வாழ்க்கை காலம் 1824 1883 வரைக்கும். ஆரிய சமாஜம் நிறுவியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. எந்த வருஷம் அப்படின்னா 1875. சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார். மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிஞ்சார். அதுக்கப்புறம் அவருடைய கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார். அவருடைய முக்கியமான நூல் எது அப்படின்னா சத்யார்த்த பிரகாஷ். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. அப்படி இல்லைன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய மிக முக்கியமான நூல் எதுனா சத்யார்த்த பிரகாஷ். அந்த நூல் பெரும்பாலோரால் படிக்கப்பட்டது. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாட்டிற்கு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தார். இது குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு, அப்புறம் அயல்நாட்டுக்கு சென்றால் தீட்டு அப்படிங்கிறவர் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தார். அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள்,
சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் ஆகியவைகளாகும். அவர் முன்வைத்த மிக முக்கியமானது என்னென்ன அப்படின்னா, ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகளில் ஆகியவற்றை மறுத்தல் ஆகியவை மிக முக்கியமான அவர் முன்வைத்த கோட்பாடுகள். ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது. அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும். இதுவும் கேட்கலாம், வேதங்களுக்கு திரும்புவோம் என்ற முழக்கம் எந்த இயக்கம் அப்படின்னு கூட கேட்கலாம். இது ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. பொதுவாக பிரிட்டிஷ் இந்தியாவில் கிறிஸ்டின் அதிகமாக பரவிச்சு, கிறித்துவம். அந்த கிறித்துவத்திலேருந்து மதம் மாறினவங்க எல்லாத்தையுமே யார் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி ட்ரை பண்ணுறாரு. அதன் முக்கிய குறிக்கோள் எதிர்மத மாற்றம். எதிர்மத மாற்றத்துடைய கொள்கை எந்த இயக்கம் தான் ஆரிய சமாஜம். ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறித்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் தொடங்கியது. எதிர்மத மாற்ற சடங்கும் எதிர்மத மத மாற்றமும் யார் முன்னெடுத்தாங்க அப்படின்னா ஆரிய சமாஜம். அதே மாதிரி மாறினவங்க, மற்ற மதங்களுக்கு மாறினவங்கள திரும்பி நம்ம இந்து மதத்துக்கே கொண்டு வந்தது யார் அப்படின்னா சுத்தி அப்படிங்கிற ஒரு இயக்கம். ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்தங்களிலும் கல்வியை பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகள் புரிந்தது. சமாஜம் பல தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவியது. ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்தங்களிலும் கல்வியை பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகள் புரிந்தது. சமாஜம் பல தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவியது. அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர். கல்கத்தாவுக்கு அருகில் உள்ள தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகரான ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய காலம் 1836 1886 வரைக்கும். பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில் ஆன்மீக ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பஜனை பாடல்களை மனமுருகி பாடி வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில் ஆன்மீகத்தோடு கடவுளை அடைவது தான் மிக முக்கியமானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. புனித தாயான கடவுள் காளியின் யாருடைய தீவிர பக்தர்? காளியனுடைய தீவிர பக்தர். அவர் கடவுளின் திருவிழாடல்கள் முடிவுற்றவை என அறிவித்தார். அவருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேருக்கு இட்டு செல்லும். அப்படிங்கிறாரு. ஜீவன் என்பதே மிக முக்கியமானது. ஜீவன் என்பதே சிவன் எனவும் அவர் கூறினார். வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன். முக்கியமான கோட்டு. வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும். அல்லது சொல்லலாம், மனிதர்களுக்கு கேட்கலாம், மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என அறிவித்தவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்தது ராமகிருஷ்ண மிஷன். அவர் பேரில் ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சாதனையை பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்து பகுத்தறிவு கருத்தின்பால் அதிருப்தியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் இருத்தது தான். பிரம்ம சமாஜம் போன்ற இயக்கங்கள் மீது அதிருப்தி ஏற்பட்டவங்களை தன்பால் இருத்தது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 1886 அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இயற்கை எய்திய பின்னர் அவருடைய சீடர்களில் தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைத்து கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் பரப்பும் பெரும் பணியை மேற்கொண்டனர். அவர் இறந்துடுறாரு. அவருடைய போதனைகளை பரப்புவதற்கு மிக முக்கியமான சீரிய பணிகளை மேற்கொள்கிறாங்க. இப்பெரும்பணியின் பின்புலமாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். கிறித்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு மட்டும் தனது பணிகளை நிறுத்தி கொள்ளவில்லை. மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளையும் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது. இது போதனைகளை மட்டும் அறிவுறுத்தலை, மக்களுக்கு கல்வி அறிவு தராங்க, மருத்துவ உதவி செய்கிறாங்க. இயற்கை சீற்றங்கள் வந்தாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவ உதவிகள், அதாவது நிவாரணப் பொருட்களும் வழங்குறாங்க.
சரியா? சுவாமி விவேகானந்தர் பாருங்கள். பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் என்றழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா என்ன பண்ணுறார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் ஆவார். படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணனின் கருத்துக்களால் கவரப்பட்டார். மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாத அவர் நடைமுறை வேதாந்தமான மனிதகுலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாடை பரிந்துரைத்தார். யார்? நடைமுறை வேதாந்த மனிதகுலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாட்டை பரிந்துரைத்தார். மதத்தோடு தொடர்புடையது என்னும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கும் மனப்பான்கினை அவர் கண்டனம் செய்தார். பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அவர் இந்து சமயத்திற்கு புத்துயிரளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அவர் இந்து சமூகத்திற்கு புத்துயிரளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். அவருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகளைக் கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுவதாய் அமைந்தது. அவருடைய சிந்தனைகளும் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகளை பார்த்து கேவலமாக நினச்சிட்டது நம்மளுக்கு மிக உற்சாகமும் புதிய நம்பிக்கையும் ஊட்டுவதாய் அமைந்தது. யாருடைய செயல்பாடுகள்? சுவாமி விவேகானந்தருடைய செயல்பாடுகள். அதே மாதிரி 1800 இதுவும் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறது. 1893 சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும் புகழ் சேர்த்தது. இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென ஒடுக்கப்பட்ட மக்களும் அது போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார். விவேகானந்தரின் செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தியது. அதாவது இந்திய இளைஞர்களை தன்பால் இருத்ததில் அந்த காலகட்டங்களில் மிக முக்கியமானவர் சுவாமி விவேகானந்தர். வங்கப்பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேச இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். சுதேச இயக்கம் 1905 அந்த காலகட்டங்களிலே என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த சொந்த நாடு சொந்த தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பில் மிக முக்கியமாக சீரிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னா இளைஞர்களை நிறைய அவர் பக்கம் வர்றாங்க. அடுத்தது பிரம்மஞான சபை. மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி, அதுக்கப்புறம் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. எப்போது? 1875 நிறுவப்பட்டது. பின்னர் இவ்வமைப்பு 1886 இந்தியாவில் இருக்கிற சென்னையில் உள்ள அடையாருக்கு மாற்றப்பட்டது. 1875 ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்காவில். எப்போ நமக்கு சென்னைக்கு வருது அப்படின்னா அதோட பிரான்ச் 1886 வருது. பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள் பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டியது. இது எதுக்கு? உபநிடதங்களும் பகவத்கீதையை படிப்பதற்கு உற்சாகமூட்டியது. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது. மிக முக்கியமானது. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதற்கான முக்கிய இயக்கமாக இருந்தது பிரம்மஞான சபை. இந்து மறைநூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது. இந்து மறை நூல்கள் மீது நம்ம இந்தியர்களை விட அதர வெளிநாட்டவர்களுக்கு மேலை நாட்டவர்களுக்கும் அதிக ஆர்வம் இருந்தது. அதை பார்த்து தான் நம்மளுடைய மறைநூல்களை இந்தியர்கள் அதிக அளவில் படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய பங்களிப்பு பாருங்கள். ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் இவ்வமைப்பின் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வியக்கம் மேலும் செல்வாக்கு பெற்றது. இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற அவரது தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். யார்? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா, காமன்வெல்த் பத்திரிகைகளில் வெளியிட்டார். இது கேட்கலாம். அன்னி பெசன்ட் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா நியூ இந்தியா, காமன்வெல்த். அல்லது அன்னி பெசன்ட் அம்மையார் பிரம்மஞான கருத்துக்களை வெளியிட்ட நூல்கள் அதாவது பத்திரிகைகள் எது அப்படின்னா செய்தித்தாள்கள் நியூ இந்தியா, காமன்வெல்த் ஆகியவற்றின் மூலம் பரப்பினார். அடுத்தது சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் மிக முக்கியமானது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜோதிபா புலே. ஜோதிபா கோவிந்தராஜ் புலே 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். வங்காளம், மகாராஷ்டிராவில் மிக அதிக அளவில் சமூக சீர்திருத்தவாதிகள் அதிகமாக உருவாந்தாங்க.
அவர் 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் திறந்தார். எந்த வருஷம்? 1852 முதல் பள்ளியை புனேயில் திறக்கிறார். சத்திய சோதாக் சமாஜ் அப்படிங்கிற அவர் இன்னொரு பேர் என்னென்னா உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாய் நிறுவினார். இது கேட்கலாம். அதாவது சத்திய சோதக் சமாஜ் அமைப்புடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாய் நிறுவினார். பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஜோதிபாவும் அவருடைய மனைவியும் சாவித்திரியும் ஒடுக்கப்பட்ட பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஜோதிபா பெற்றோரில்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் கட்டினார். அவர் எழுதிய நூலான குலாம்கிரி அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது. அது பெண்களுடைய அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, சாவித்திரிபாயும் ஒடுக்கப்பட்ட பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். ஜோதிபா பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கினார். அவர் எழுதிய நூலான குலாம்கிரி அடிமைத்தனம் அப்படிங்கிற நூல் அவருடைய பெரும்பாலான கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது. அடுத்தது நாராயணகுரு. கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார். பயங்கரமான சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் வெதும்பிய அவர் அம்மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் பாடுகளையும் பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மேம்பாட்டிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர்களின் மேம்பாட்டிற்கு பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கினார். இதுவும் ரொம்ப முக்கியமானது. நாராயணகுரு ஏற்படுத்திய அமைப்பு இது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அருவிபுரம் என்னும் ஊரில் உள்ள ஒரு பெரிய கோவிலை கட்டிய அவர் அதை அனைவருக்குமாக அர்ப்பணித்தார். அதாவது அவர் ஏற்படுத்திய அமைப்பு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அதே மாதிரி அவர் ஒரு கோயில் கட்டி எல்லா மக்களுக்கும் ஜாதி மத ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாமல் எல்லா மக்களும் வழிபடலான்னு சொல்லி கட்டுறாரு. அது எங்கே அப்படின்னா அருவிபுரம். குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவர்களுடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர். யார் யார் அப்படின்னா குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. அடுத்தது ஐயங்காளி. பாருங்கள், ஐயங்காளி 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தார். அப்போது அப்பகுதி திருவிதாங்கூர் அரசின் ஆட்சி பகுதியாகும். குழந்தையாக இருக்கும்போதே அவர் சந்தித்த சாதிய பாகுபாடு அவரை சாதிய எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றியது. பின்னர் அவர் பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகளில் கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினார். யார்? 1863 திருவனந்தபுரத்துலேருந்து வெங்கனூரில் பிறக்கிறாரு. அப்பகுதி எப்போது யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா திருவிதாங்கூர் அரசருடைய காட்சியில் இருக்குது. குழந்தையாக இருக்கும்போதே அவர் சந்தித்த சாதிய பாகுபாடு அவரை சாதிய எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றியது. பின்னர் அவர் பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகளில் கல்வி கற்க செல்லுதல் ஆகிய அடிப்படை உரிமைகளுக்காக போராடினார். இது எல்லாமே அவங்களுக்கு மறுக்கப்பட்டது சின்ன வயசுலேருந்தே. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பெறணும் அப்படின்னு போராட ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயங்காளி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஏழைகள் பாதுகாப்பு சங்கம். இதுவும் கேட்கலாம். 1907 ஐயங்காளி நிறுவிய அமைப்பு எதுனா சாது ஜன பரிபாலன சங்கம். அடுத்தது பாருங்கள், இது இந்தியா இஸ்லாமிய இயக்கங்களப்போ இந்தியா சார்ந்த கல்வியாளர்களில் இந்து மதத்தில் இருந்தவங்க பார்த்தோம். அடுத்தது இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்களை பார்க்கலாம். 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் இந்திய முஸ்லீம்கள் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண் கொண்டு பார்த்தனர். மேற்கத்திய கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனைகள் ஆகியவை தங்கள் மதத்திற்கு ஆபத்தாய் அமையுமோ என அச்சமூகம் அஞ்சியது. ஆகையால் முஸ்லீம்களில் ஒரு சிறிய பிரிவினரே மேற்கத்திய கல்வியின் பயில முன்வந்தனர். 1857 இதுக்கு பெரும்புரட்சிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அதில் அந்த ஸ்டார்ட் பண்ணது எந்த பிரச்சனை அப்படின்னா, இந்த பன்றி தடவிய கொழுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்.
இந்த தோட்டாக்களை பயன்படுத்த சொல்கிற மாதிரி, பன்றிங்கிறது வந்து முஸ்லீம்ஸ்க்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த 2 இடைப்பட்ட இதுலேயுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு வேளை ஆங்கிலேயர்கள் வந்து இதுக்கு இந்துக்களுக்கு தான் ஆதரவாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுத்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரும்புவாங்க. அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆங்கில கல்வி கற்றுக்குவாங்க. மீதி யாரும் வரமாட்டாங்க. அதில் மிக முக்கியமானவர் யார் அப்படின்னா, சர் சையத் அகமது கான். டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த சையத் அகமது கான் படிப்பறிவின்மையை, குறிப்பாக நவீன கல்வியறிவின்மையை இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்து அவர்களை கீழ்நிலையில் வைத்து விட்டது என கருதினார். ஆக்சுவலாக நவீன கல்வி தான் என்ன பண்ணிருச்சு, முஸ்லீம்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தனர். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா உருது மொழியில் மொழியாக்கம் செய்கிறார். மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் ஆங்கிலேயர்கள் நலன் பேணப்படும் என நம்பினார். எனவே அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆங்கில கல்வியும் பயிலும்படியும் அதிக கவனம் செலுத்தும்படியும் அவர் கூறினார். அலிகார் இயக்கம் பாருங்கள். சையது அகமது கான் வந்து 1875 ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரை பெற்றது. இந்திய முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி ஒரு மைல்கல்லாகும். 1920 இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாறியது. அடுத்து தியோபந்த் இயக்கம் பாருங்கள். தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கமாகும். இது ரொம்ப முக்கியமானது. தியோபந்த் இயக்கம் வந்து எவ்வகையான இயக்கம் அப்படின்னு கேட்கலாம். மீட்பு இயக்கம். இவ்வியக்கம் பழமைவாத முஸ்லீம் உலமாக்களால் தொடங்கப்பட்டது. இவ்வுலமாக்கள் முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினர். இப்பள்ளியின் பாடத்திட்டம் ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. இப்பள்ளியில் உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டது. இதன் நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாய் அமைந்தது. மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவர் ஆனார். மௌலானா முகமது உல் ஹசன் அப்படிங்கிறவர் புதிய தலைவர் ஆகிறார். அவரின் தலைமையில் இயங்கிய ஜமைத் உல் உலேமா, அதாவது இறையியலாளர்களின் அவை, ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை முன்வைத்தது. அடுத்தது பார்சி சீர்திருத்த இயக்கங்கள் பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. எங்கே? பம்பாயில். 1851 பர்துஞ்சி நவ்ரோஜி என்பவரால் ரஹ்னுமாய் மஜ்ஜயான் சபா அப்படிங்கிற பாரசீக சீர்திருத்த சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்தினார். ராஸ்ட் கோப்தார், அதாவது உண்மை விளம்பி என்பதே அவருடைய தாரக மந்திரமாக இருந்தது. இதுவும் கேட்டுட்டு இருக்காங்க. பார்சி இயக்கத்தின் தாரக மந்திரம் வந்து ராஸ்ட் கோப்தார். பெர்ரம்ஜி மல்பாரி என்பால் குழந்தை திருமண புழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டுமென நடத்தினார். இச்சமூகம் ஃபெரோசா மேத்தா, தின்சா வாச்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்கு பணியாற்றினார். அடுத்தது சீக்கியர் சீர்திருத்த இயக்கங்கள் பாருங்கள். பஞ்சாப் வந்து சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நிரங்காரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயாள்தாஸ் நிரங்காரி அப்படின்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார். இது கேட்பாங்க அதிகமாக. நிரங்காரி இயக்கத்தினுடைய நிறுவனர் யார் அப்படின்னா பாபா தயாள்தாஸ். சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல், குருநானக்கின் தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கின. மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறினார். கைவிடும்படி கூறினார். அடுத்தது
பாபா ராம் சிங் என்பவரால் தொடங்கப்பட்ட நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களிடையே நடைபெற்ற மற்றொரு சமூக சமய சீர்திருத்த இயக்கமாகும். இது பாபா ராம் சிங்கால் இயக்கப்பட்ட நாம்தாரி இயக்கம். அது நிரங்காரி இயக்கம், இது நாம்தாரி இயக்கம். அதே யார் உருவாக்கியவர் யார் அப்படின்னா பாபா தயால்தாஸ். இது யாருன்னா பாபா ராம் சிங். நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை, அதாவது கிருபான் தான் அவங்களுடைய மிக முக்கியமான அடையாளம்னு சொல்லுவாங்க, அணிய வற்புறுத்தியது. வாளுக்கு பதிலாக தன் சீடர்களை லத்திய வைத்து கொள்ளும்படி ராம் சிங் கூறினார். இவ்வியக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கூறியது. விதவை மறுமணத்தை ஆதரித்தது. வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. இது நாம்தாரி இயக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சமம் சொல்கிறாங்க, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க, அதே மாதிரி வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்கிறாங்க. அடுத்தது, ஆரிய சமாஜம் கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா எனும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சபாவின் முக்கிய குறிக்கோளாக அமைந்தது. இதுவும் கேள்வி கேட்கலாம். சீக்கிய மதத்தினுடைய புனிதத்தை மீட்டெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட அமைப்பு சிங் சபா. ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி, இது ரொம்ப முக்கியம், கால்சா கல்லூரியை உருவாக்கப்பட்டது. சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடி. இது அடிக்கடி கேட்குற கொஷின். அகாலி இயக்கத்தின் முன்னோடி என்னது? அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபாவே. அடுத்தது, தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளில் மிக முக்கியமானவர், அதில் முதன்மையானவர் ராமலிங்க சாமிகள். வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது அடிகள் 1823 1824 வரைக்கும் வாழ்ந்தார். அவர் சிதம்பரத்திற்கு அருகேயுள்ள மருதூர் என்ற கிராமத்தில் பிறந்தார். தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் அவரது குடும்பம் சென்னையிலிருந்து அவருடைய சகோதரரின் இல்லத்திற்கு குடிபெயர்ந்தது. முறையான கல்வி அவர் பெறாவிட்டாலும் அளப்பரிய புலமையை பெற்றிருந்தார். உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டுமென்றார். உயிர்களிடையே நம்பிக்கையும் இரக்கமும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. துயரப்படும் உயிர்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சுக்காரர்கள், அவர்களின் நாணம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தினை முன்வைக்கிறார். பண்பு, இரக்கம் எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிலும் காட்டினார். இதை அவருடைய ஜீவகாருண்யம் என்றார். மிக முக்கியமானது ஜீவகாருண்யம் என தொடர்புடையவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். இதுவும் கேள்வி கேட்பாங்க. சமரச வேத சன்மார்க்க சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1865. பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றப்பட்டது. 1867 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 சாதி எல்லைகளை தாண்டி அவர் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். அவர் ஏராளமான பாடல்களை திருவருப்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டன. அவர் இயற்றிய பாடல்கள். 1867 இலவச உணவகத்தை வடலூரில் திறக்கிறார். இது முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் அவருடைய ஏராளமான பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டனா திருவருட்பா. இதுவும் முக்கியமான கேள்வி. நாட்டில் நிலவிய பசிக்கும் பொறுமைக்கும் ராமலிங்க சாட்சியாக இருந்தார். பசியினால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கவில்லை என என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இனியெல்லா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன். மக்கள் பொதுவாக பசி பட்டினியால் வறுமையினால் இருக்கிறத பார்த்தா அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்புறம் மிக முக்கியமானவர் அயோத்திதாசர். பண்டிதர் அயோத்திதாசர் அவருடைய காலம் 1845 1914 வரைக்கும் ஒரு தீவிர தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டாளர். பன்முகத்தன்மை கொண்டவர். தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர். சென்னையில் பிறந்த அவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். 4 மொழியில் புலமை பெற்றிருக்கார். இதில் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி.
சரளமாக பேசக்கூடியவர். சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக மிகவும் அரும்பாடுபட்டார். சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார். கல்வி வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதிய அவர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். யார்? அயோத்திதாச பண்டிதர். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டித அயோத்திதாசர் அத்வைதானந்தா சபா எனும் அமைப்பை நிறுவினார். இப்படி கேள்வி கேட்கலாம். அயோத்திதாச பண்டிதர் அத்வைனந்தா சபா அப்படிங்கிற சபாவை எதுக்கு உருவாக்கினார்? சீர்திருத்தம் அப்படி இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கலாம். ஆனால் முக்கியமானது என்னென்னா, ஒடுக்கப்பட்டவர் கோயிலில் நுழையணும், அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சபா தான் எதுனா அத்வைதானந்தா சபா. 1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பவரும் திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவினார். இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. திராவிடர் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1882. யார் உருவாக்குனாங்க அப்படின்னா அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம். மேலும் 1885 திராவிட பாண்டியன் எனும் இதழையும் தொடங்கினார். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அவர் அக்கட்சியின் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். இதுவும் ரொம்ப முக்கியமானது. அவர் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதில் 1885 ஆரம்பிக்கிறார். அதேமாரி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை 1891 நிறுவி அதோடைய முதல் மாநாடு நீலகிரியில் நடத்துகிறார். பிரம்மணான சபையை நிறுவியவர்களில் ஒருவரான கர்னல் ஹெச்.எஸ். ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்ற அவர் அங்கேயே பௌத்தத்தை தழுவினார். அதே ஆண்டில் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் அமைப்பை சென்னையில் நிறுவினார். இதுவும் ரொம்ப மிக முக்கியமானது. பௌத்தத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட சங்கம் சாக்கிய பௌத்த சங்கம். உருவாக்கியவர் அயோத்திதாச பண்டிதர். எங்கே நிறுவனார்? சென்னையில். இதிலே ஒரு 4 கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான, ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்க முக்கியமான கொஷின் என்னென்னா, ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். மிக முக்கியமானது. எந்த வருஷம் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. 1907. 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகை, இதுவும் ரொம்ப முக்கியம், வாராந்திர பத்திரிகை தொடங்கி அதை 1914 வரையில் அவர் காலமாகும் வரையிலும் தொடர்ந்து நடத்தினார். சரியா? தேங்க்யூ.